ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரி சஞ்சு வேவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போய் தெரியும். ஹில் கிளைம்ப் ரேசிங் எலிட் அந்த கேமில் விளாண்டுருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் நம்ம நேற்று நம்ம சேனலில் போட்டோம். அப்போ நம்மளால் இந்த ரெக்கார்ட் பீட் பண்ண முடியல. ஆனால் நம்ம இந்த வாட்டி பீட் பண்ணுறோம். ஏன்னா நேற்று நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். நம்மளால் டக்கு அந்த ரெக்கார்டு பீட் பண்ண முடியல. இப்போ நம்ம வேறு ஒரு மோட்டார் பைக் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பீட் பண்ணுறோம். சொல்லி முடிக்கல 1/2 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மக்கிட்ட காயின்ஸுக்கும் நிறையா இருக்குது அப்டேட் பண்ணுறதுக்கு. கவலையாக படாமல் விளாட்லாம் காய்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ ஆரம்பிச்சிட்டாச்சு. நம்ம இந்த கேமில் நிறையா ஃப்ளிப் எடுத்துருக்க மாட்டேங்க கைஸ். ஏன்னா போன வாரம் நிறையா ஃப்ளிப் எடுத்து ஒரு இதிலே போயிட்டேன். ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட் பைக்னால அவ்வளோவா பிரச்சனை இருக்குது. இது வந்து நமக்கு ரேம் பவர் அதிகமாக அப்கிரேட் நான் பண்ணல. ஃப்ளிப் எடுக்க போது அவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்காதனால சீக்கிரம் அவுட் ஆயிடுவோம். அதனால் நம்ம அப்கிரேட்லாம் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதனால் ஃப்ளிப் நிறையா எடுத்துருக்க மாட்டேங்க கைஸ். இப்போ நம்ம 1200 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. இந்த கேம் கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். லென்த் ரொம்ப அதிகமாக இருந்தது கைஸ். நீங்கள் இங்கே இந்த சேனலுக்கு லைக் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம கண்டிப்பாக இந்த 2300 அந்த மீட்டருங்க ரெக்கார்ட் நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பீட் பண்ணுறோம். ஓகேவா காய்ஸ்? நம்மகிட்ட காயின்ஸ் வந்து 2,78,000 இருக்குது நம்மகிட்ட. ஓகேங்களா காய்ஸ்? நம்ம நிறைய ஆட் டைம்லாம் பர்ஃபெக்டாக நம்ம எடுத்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். நான் நிறைய பார்க்க போய் தெரியும், நிறையா தடுமாட்டத்தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். நிறைய பிரேக் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன் காய்ஸ். அப்படி பிரேக் மட்டும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அப்படியே நான் ஓட்டிருப்போம். ஏன்னா அது ஃப்ளிப் எடுக்க போது அதுக்கு போன் இவனுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் இருந்தால் மட்டும் நான் ஓட்ட முடியுங்க. இப்போ கூட பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக இருந்தது. சில இடத்துல பெட்ரோலாக நிறைய தீர்ற மாதிரி போகும் கைஸ். எனக்கு நம்ம நிறைய வாட்டி பெட்ரோலை தான் பார்த்துக்கோ. ஐயோ காய்ஸ் பாருங்க காய்ஸ், பெட்ரோல் நம்மளுக்கு நல்ல நேரம் காய்ஸ். உண்மையாக நல்ல நேரம். நம்ம ரெக்கார்ட் பீட் பண்ணுறதுக்கு 200 மீட்டர்ஸில் நம்ம அவுட் ஆனால் எவ்வளோ இதுவாக இருக்கும் நினச்சி பார்த்தீங்களா? மாதிரி இப்போவும் அதே மாதிரி தடங்கல் ஆகுது. அதுவும் மீறி நான் போய் பீட் பண்ணுறேன். பீட் பண்ணியாச்சு. அதோ நியூ ரெக்கார்ட் வந்துச்சு பாருங்கள். நம்ம லெவல் 7 கம்ப்ளீட் பண்ணனால நம்மளுக்கு 6500 அடுத்தது சொல்லியிருக்காங்க. சொல்லி விடக்குள்ள பெட்ரோல் ஃபீல் கம்மியாச்சு காய்ஸ். இந்த டைம் நல்லா ஸ்பீடாக ஓட்டியிருப்பேன் நான். எஸ் காய்ஸ், இந்த வாட்டி நம்ம தப்பிச்சிட்டோங்க. எடுத்தோடனே ஃபுல் ஃபோர்ஸில் ரைஸ் பண்ணோடனே ஐயோ இன்னொரு நீங்கள் சொன்னல, நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். நீங்கள் லைக் பண்ணனால தான் நம்ம இவ்வளோ எடுக்கிறோம். வா நம்ம சூப்பராக விளாண்டுருக்கோம். சொல்லி முடிக்கலாம். நமக்கு காயின் 6 லேக் மேலே இருக்குது. இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் தான் வேறு லெவல் காய்ஸ். ஐயோ ஃபியூவல். ஓப்பா இந்த கேம் நிறைய லக்கு காய்ஸ். உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க லக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம பாருங்க லெவல் 10 கம்ப்ளீட் பண்ணி போனஸோட 8 லேக் நம்மக்கிட்ட இருக்குது காய்ஸ். நெக்ஸ்ட் வாட்டி வாங்க நமக்கு ஒரு புது பைக் அவங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பைக் இருக்குது காய்ஸ். நான் ரெட் கலர் பைக் எடுத்து ஓட்டி காமிக்கிறேன். ஓகேங்களா காய்ஸ்? ஃபியூவல் முடிஞ்சு காய்ஸ். நம்ம அவுட் ஆக போகிறோம் காய்ஸ். ஒரே வாவ் உளி ஷீட். என்ன ஒரு அதிசயம். ஜஸ்ட் ரேர். அந்த டைமில் பெட்ரோல் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் லக் இருக்குது. இந்த வாட்டி காட் நம்ம கொடுத்துருக்குறாங்க காய்ஸ். எனக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக வேகமாக போகலான்னு தோணுச்சு காய்ஸ். அதனால் போடுங்க. நமக்கு 10 லேக்கிட்ட 10 லேக் இல்லை காய்ஸ், 1 லேக் கொடுத்துட்டாங்க ஃபியூவல். ஓகே அவுட் ஆகிட்டோம்.